அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோண்டோட உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இன்றைக்கி வந்து இந்த சமோசா ஸ்வீட் வீட்டில் எப்படி செய்யுது, அதோட சமோசா பீஃப் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் எல்லோரும் கடையில் கேட்டு வாங்கக்கூடியதான் இந்த பீஃப் சமோசா, இறைச்சி சமோசா. அப்போ அதை எப்படி நாங்கள் வீட்டில் செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ மீதமுள்ள இப்போ இஃப்தாருக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்வீட் இருந்தாலே உங்களுக்கு இன்னும் சோட்டிஸ் வகை செஞ்சு எடுத்துக்கொள்ளும். சம்சா மட்டுமில்லை, இன்னும் வேறு வகையானவைகள். அதை எப்படி வீட்டில் செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த கிறிஸ்பியான பீஃப் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி வந்து நான் கோதுமை மாவு எடுத்துன்னு ஒரு 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டேன். உங்களுக்கும் இது மிச்சமாக செஞ்சவங்களுக்கும் ஸ்டோர் பண்ணி இந்த சீட்டு வச்சுக்கொள்ளலாம். இப்போ 3 கப் கோதுமை மாவு அளந்து எடுத்துட்டேன். எடுத்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு தூள் உப்பு, கல் உப்பு கரைச்சா எது வேண்டாலும் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து மாவு உப்பும் கலந்துடணும். இன்னப்படி கலந்துட்ட பிறகு இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மாவை டோஸ் ஷேப்பில் நீங்கள் மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். நாங்கள் எப்படி இந்த சப்பாத்திகளுக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கணும், பரோட்டா அதுகளுக்கு போல தான் இதுக்கு மாவை நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு கையால் இன்னப்படி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்த போகிறோம். நீங்கள் அதை வெக்கரியா குண்டா வெளியில் எடுத்து நல்லா நீங்கள் மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தான் மாவை வந்து நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். அப்போ நல்லா மாவை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் காட்டுற மாதிரி இன்னப்போ நல்லா மாவை இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா நீட்டாக ஆகின பிறகு இதை வந்து ஒரு பவுல்லே போட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு சொட்டு போல் இன்னப்படி எண்ணெய் ஊற்றி நான் அது வந்து காயாமல் இருக்குது அந்த மாவு வந்து மாவு இப்படி எடுத்து மூடி வச்ச பிறகு இதுக்கு வந்து இன்னொரு கரைசல் ரெடி பண்ணணும். அது என்னென்னு பார்ப்போம். அது வந்து கோதுமை மாவும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது ஏன்டா உங்களுக்கு வீடியோவில் வழங்கும் பாகத்தில் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒரு 1/4 கப் அளவு மாதிரி எண்ணெய் எடுத்துன்னு அதோட தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், இல்லை குக்கிங் ஆயில் எது வேண்டாலும் ஊற்றி எடுத்துக்கொள்ளலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இதை அப்படியே வச்சுட்டு இப்போ எங்களோட மாவை பார்ப்போம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இப்போ மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். நாங்கள் பரோட்டாக்கள் சுட்டுறதுக்கு எப்படி மாவை எப்படி சின்ன சின்னதாக உருட்டியாக எடுத்துக்குவோம், அது போல் உருட்டி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இதை வந்து இப்போ நாங்கள் பருத்தி எடுத்துக்கணும். கொஞ்சம் மாவு தெளிச்சிட்டு அதுக்கு மேலே இன்னப்படி போட்டுக்கணும். ஒவ்வொரு மாவை இன்னப்படி நீங்கள் தட்டி எடுக்க டைமுக்கு உருட்டு கட்டையில் அப்படி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு இப்படி வரணுன்னா ஒரு மூடியால் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து ஒரு மூடியால் அதை இன்னப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இல்லை இது தேவையில்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டில் வந்து நாங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்தாலும் பாக்ஸ் ஷேப்பில் தான் அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லா ரொட்டியும் இன்னப்படி எடுத்து வச்ச அப்புறம் இதை அப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து அந்த மாவை வந்து நான் கரைச்சி வச்சிருந்து அதை தான் இப்போ இதோட எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு ரொட்டியும் இன்னப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சப்போ நாங்கள் கரைச்சி வச்சு இந்த மாவை இதுக்கு மேலே ப்ரெஷ் பண்ணிக்க வேண்டியதான். ப்ரெஷ் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பூன் வச்சு இன்னப்படி பூசிக்கலாம். எல்லா பகுதியும் படுற அளவுக்கு ஈவனாக பூசின பிறகு அதுக்கு மேலே வந்து மாவை ட்ரெஸ் பண்ணிடணும். மாவுண்டா கோதுமை மாவே தான் நான் தெளிச்சிருந்தேன். ஏன்னா நான் இது கோதுமை மாவில் செய்கிறதால கோதுமை மாவே பூசிட்டேன். பூசின பிறகு இதுக்கு மேலே ஒவ்வொன்றா அடுக்கி எடுத்துட வேண்டியதான். ஒரு 5 மட்டும் நான் அடுக்கி எடுத்துட்டேன். உங்களுக்கு 5 இல்லை ஒரு 3 உண்டாலும் அடுக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அடுக்கி எடுத்த பிறகு அப்படி உருட்டு கட்டையில் திரும்ப நாங்கள் இதை உருட்டி எடுத்துக்கணும். அப்படி தட்டி அப்புறம் கொஞ்சம் மிச்சம் அழுத்தி இதை உருட்டிட வேணும். இப்போ இது உருட்டி எடுக்கும்போது நாங்கள் தோசைக்கல்லில் நாங்கள் சூடாக்கி வேணும். தோசைக்கல் இல்லாட்டி தவா அது சூடாகி வரது நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. வச்ச பிறகு இதை போட்டுற வேண்டியது. போட்ட பிறகு நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடணும். நம்ம நல்லா வேக விட வேணாம். ஓரளவு மாவோட கலர் சேஞ்ச் ஆகி வர சொல்ல நீங்கள் இதை இறக்கிக்கணும். இறக்கின பிறகு இதை வந்து நீங்கள் சூட்டோடு நீங்கள் ஒவ்வொன்றா பிரித்து எடுத்துக்கணும். இதிலிருந்து ஒவ்வொரு ரொட்டியும் நீங்கள் இன்னப்படி சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் சமோசா ஸ்வீட் செய்திடலாம். இப்போ எல்லாம் சுட்டு எடுத்துக்கு நான் இதை அப்படியே பிரித்து எடுத்துட்டேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சொல்ல விளங்கும்.
நாங்கள் சூட்டோடு தான் இதை எடுத்துக்கணும் வெளியில் ஓண்டா. இப்படி ஓரங்கள் பிஞ்சு போனாலும் பரவாயில்லை, ஏண்டா நாங்கள் ஓரங்கள் எப்படி கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். இப்போ இதை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோம். எப்படி கட் பண்ணுன்னு பார்ப்போம். சமோசா சீட் வடிவிலையும் கட் பண்ணிக்கொள்ளேனும், இல்லைன்னா அவங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கல் ரோல் செய்கிறதுக்கு பாக்ஸ் ஷேப்லையும் இதை கட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஒவ்வொன்றுக்கு மேலே என்னப்படி அடுக்கிக்க போகிறேன். அடுக்கித்தான் இதை கட் பண்ண போகிறேன். ஓரமெல்லாம் என்ன எப்படி கட் பண்ணி எடுத்த போகிறேன். இப்போ இன்னும் நீள் வாக்கில் தான் எப்படி கட் பண்ணி எடுத்தேன். இது வந்து சமோசா சீட்டுக்காக. இது உங்களுக்கு பாக்ஸ் சமோசா அப்படியும் செஞ்சு எடுத்துக்கொள்ளேனும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்து போகிறோம். இன்னும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பக்கோடா செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கு கொத்து ரொட்டி அப்படியும் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை உங்களுக்கு 2 நாளைக்கு வச்சு பாவிக்கலும் ஃப்ரீசரில் வச்சு ஒரு கவரில் போட்டு. இது பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி காட்டினது வந்து இந்த ஸ்ப்ரிங்கர் ரோல் செய்கிறதுக்கு. அது எல்லா சீட்டும் இந்த அளவு வந்துருந்துச்சு. இதால் எப்படி பீஃப் சமோசா இறைச்சி சமோசா செய்யணும் பார்ப்போம். ஒரு 200 கிராம் இறைச்சி வந்து நான் நல்லா அவிச்சு எடுத்துன்னு அதை பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மசாலாக்கள் போட்டு தான் அவிச்சு எடுத்துக்கணும். ஒரு ஃபேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாகி வரச்சில் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். இப்படி ஒரு 2 வெங்காயம் போல் போட்ட போகிறோம். அது நல்லா வதங்கி வரச்சில் அதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்தும் அதில் பச்சை வாசம் போகும் அளவுக்கு வதக்கிக்கணும். நான் உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன், இது டக்குன்னு வதங்குறதுக்காக வேண்டி. இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். மிளகாய் வந்து நான் ஒரு 2 மிளகாய் சேர்த்துன்னு அதோட குட்டியாக கருவேப்பிலை கட் பண்ணி அதையும் போட்டு சின்ன ரம்பை இந்த அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்ட பிறகு இதை நல்லா என்ன அப்படி கலந்து விட்டுற வேண்டியதான். இதோட நான் வந்து பல்ஸ் பண்ணி வச்சுருந்த பீஃபையும் சேர்த்துட்டேன். இது பல்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் நல்லா உதிரியாக இருந்துச்சு. அதை நல்லா கொஞ்சம் கையால் எண்ணெய் அப்படி உதிர்த்துட்டேன். உதிர்த்த பிறகு இது அப்படி போட்ட பிறகு இதோட வந்து மசாலாக்கள் சேர்த்துக்கணும். இந்த இறைச்சி சமோசா வந்து நல்லா காரமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து மிளகாய்த்தூள், கட்டர்த்தூள், அதோட வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். மிளகுத்தூளை வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டர் பண்ணி சேர்த்து நல்லா காரமாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்க எல்லாம் கலந்துட்டுடணும். கலந்துட்ட பிறகு இதை அப்படி எடுத்து நாங்கள் ஆற வச்சிடணும். ஆறின பிறகு தான் அந்த கறி போட்டு எங்களுக்கு உதவியாக இருக்கும். காரம் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா உங்களுக்கு தனித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ள இன்னும் கொஞ்சம் சேர்த்த பிறகு இதை அப்படியே நான் அடுத்து இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு பீஃப்க்கு பதிலாக சிக்கனும் போட்டு செய்யணும். சிக்கனும் இதே இதில் தான் செய்யணும் மெத்தட்டில். பீஃப் சாப்பிடாதவங்களுக்கு சிக்கன் சமோசாவும் இப்படியே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இப்படி இதை செய்யணும். அப்போ சீட்டை நாங்கள் எப்படித்தான் இப்படி முக்கோண ஷேப்பில் தான் நாங்கள் மடித்து எடுத்துக்கணும். அப்போ அது ஒரு சுருள் வடிவில் மாறி வரும். அதுக்குள்ளே தான் நாங்கள் இந்த கறியை போட போகிறோம். சமோசா செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்களுக்காக இருந்தாலும். கறி ஒரு ஸ்பூன் வச்சு எப்படி போட்ட போதும் நாங்கள் இதை முக்கோண ஷேப்லேயே நாங்கள் இதை சுற்றி எடுத்துக்கணும். இது ஓரமெல்லாம் நல்லா எப்படி அழுத்தி சுற்றி எடுத்த போது இதுக்கு வந்து பேஸ்ட் வந்து செஞ்சுருக்கிறேன். என்னென்னா மாவும் தண்ணியும் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி. அது இந்த ஓரங்களை என்னப்படி பூசி விட்டுட்டு இதை வந்து ஒட்டிட வேண்டியது. அப்போ தான் அந்த கறிகள் வந்து வெளியே வராமைக்கு எண்ணெயில் போட்ட போகிறோம் இருக்கும் அந்த பொரிஞ்சு வர சொல்ல. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து 8வது இஃப்தாராண்டு எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நோம்பும் 12 மட்டும் போகுது. இன்னொரு முறை இதை இப்படின்ட்டு மடித்து காட்டு எப்படித்தான் வச்சுக்கணும். வச்சு அதில் கறியை போட்டு முக்கோண ஷேப்பில் நாங்கள் மடித்து எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு இந்த சமோசா செஞ்சு ஃப்ரீசர்லேயும் வச்சு அவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இன்னொரு நாளைக்கு.
எல்லா சமோசாவையும் இப்படி சுற்றி எடுத்த பொரியல் இப்படி தான் இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் சூடாகின போகிறோம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்ச போகிறோம் இதை போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு இதை பொரிய விட்டு இறக்கிட வேண்டியதான். நல்ல முறுமுறுப்பான சமோசா ரெடி. உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சமோசா நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.